வணக்கம் நண்பர்களே. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி சீரீஸில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆங்கிலோ மைசூர் வார். ஆல்ரெடி நம்ம கர்நாடிக் வார்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அங்கே பார்த்துட்டு வாங்க. அதை விட முக்கியம், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமில் யாராவது பார்க்குறீங்கன்னா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஸ்டோரி தெரியாமல் சப்ஜெக்டுக்குள்ளார போனால் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ கம்ப்ளீட் ஸ்டோரி வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துருங்க, ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் உள்ளார வாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய கிளாஸஸில் கவர் பண்ணிடுவோம். நம்ம லாஸ்ட் மைசூர் கிங்டம் பார்த்துருந்த போது சில விஷயம் சொல்லியிருந்தோம். என்னது, மைசூர் கிங்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, வளர்ந்துட்டே போகுது. பர்டிகுலர்லி இந்த கேரளா சைடெல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் இன்னொரு எம்பையர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. மராத்தா எம்பையர் நல்ல பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ ரெண்டும் மோது ஒரு இடத்துல, ரெண்டு பேருக்கும் பவுண்ட்ரி கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டு பேத்துக்கு இடையில கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஏன்னு சொன்னால் மைசூர் வாரில் இந்த விஷயமும் உள்ளார வரப்போகுது. அடுத்தது பக்கத்தில் இருக்க இன்னொரு முக்கியமான ரீஜன், ஒரு கிங்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற்காடு நவாபுடைய ரீஜன். அதில் ஆற்காடு நவாபில் ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜன் இந்த நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஜன். ஏன்னா இதுவும் வந்து ஒரு ரிச் ரீஜன், கோஸ்டல் ரீஜன், ரிச் ரீஜன். அதே மாதிரி மைசூர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. இதுவும் ஒரு ரிச் ரீஜன். ஒரு இடம் ரிச்சாக இருந்துட்டாலே பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அந்த இடத்து மேலே அவங்க கண்ணு பட்டுரும். அப்போ இந்த நார்தன் சிர்கார் ரீஜன், அதுக்கு அடுத்தது அப்புறமேட்டு இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் ரீஜன், இந்த ரெண்டு ரீஜன் மேலேயுமே கண் இருக்குது. அப்போ இந்த நார்தன் சிர்கார்ஸ் யார் கண்ட்ரோல் அந்த டைமில் வருதுன்னா ஹைதராபாத் நிசாமனுடைய கண்ட்ரோலில் வருது. அஃப்கோர்ஸ் வெஸ்ட் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட கண்ட்ரோலு கீழே வந்துடுது. நம்ம அதை போன வீடியோவில் மைசூர் வீடியோலேயே அதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த ரெண்டு ரீஜன்லேயுமே ட்ரேடு பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைவ் போயிட்டு கேட்குறாரு ஹைதர் அலிட்ட, கூடவே ஆசஃப் ஜாட், இந்த ரெண்டு பேர்த்திட்டையும். இதில் பர்டிகுலராக ஆசஃப் ஜா என்ன பண்ணுறாருன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஆசஃப் ஜா யார் பக்கம் சப்போர்ட்னா ஃப்ரெஞ்ச் பக்கம் சப்போர்ட். அவங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் பிரிட்டிஷ் ரைவல்ரி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ரெஞ்ச் பக்கம் ஆசஃப் ஜா வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறனால நான் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் இங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக முகல் ரூலர் அந்த டைமில் ஷா அலாம் டூ இருந்தார். ஷா அலாம் டூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பென்ஷனர் தான் அவர். ஓகே, இன்னொரு விஷயம் நடந்துருது, 1764 அவர் வந்து பேட்டில் ஆஃப் பக்சரில் தோற்றுருவார். ஸோ அதனால் அவர் கம்ப்ளீட் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் ஏற்கனவே இருக்கிறாரு. ஸோ அப்போ அதனால் இப்போ பாருங்கள் 1765 அடுத்த வருஷம் இது. அப்போ ஷா அலாம்கிட்ட ஒன்று கிளைவ் போய் கேட்டால் ஷா அலாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் ரீஜன், அப்புறம் இந்த ஈஸ்டர்ன் நார்தன் சிர்கார் ரீஜன், இந்த ரீஜனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் ஆக்சஸ் வேணும்னு சொல்லி ஷா அலாம்கிட்ட போயிட்டு டைரெக்டாக இவர் வந்துட்டு பர்மிஷன் கேட்குறாரு. இந்த பர்மிஷனை கொடுத்துட்றாரு. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த ஆசஃப் ஜா நிசாம் என்ன நினைப்பார், ஏற்கனவே இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி தனியாக இங்கே வந்து ஒரு தனி கிங்டம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். பத்தாவதுக்கு இவன் ஒன்றுக்காகாத பையன் பிரிட்டிஷ் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய ரீஜனை வந்து அவனுக்கு தாரவாத்து கொடுக்குறான் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் கிரியேட் ஆகும். இது வந்துட்டு பிரச்சனையாக போகுதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இந்த நிசாமும் வேறு வழி பிரிட்டிஷ் கூட கொஞ்சம் சமாதானமாக போக வேண்டி வருது. ஏன்னா ஷா அலாம் டூவோட டிகிரி கொடுத்துட்றதுனால. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் நிசாமும் பிரிட்டிஷும் ஒன்றா சேர்ந்து மைசூரை அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ஏற்கனவே ரொம்ப காலமாக எதிரிகளாக இருந்தவங்க யார், மராத்தாஸும் ஹைதர் அலியும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் நம்ம இப்போ தான் பார்த்தோம் பவுண்ட்ரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக மாற்றி வார் நடந்துட்டுருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்கனவே வந்துட்டு ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஸோ இதனால் என்ன பண்ணிடுறாங்க, நிசாம், பிரிட்டிஷ், மராத்தாஸ் 3 பேரும் சேர்ந்து டைரெக்டாக ஹைதர் அலியை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஹைதர் அலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நல்ல ஒரு திறமைசாலி. அவர் வாரியர் மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு நல்ல திறமைசாலியும் கூட. ஸோ இந்த வாரில் ஜெயிக்க முடியாதுன்றது அவருக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு, சில நேரங்களில் பின்வாங்க தெரியணும், சில நேரங்களில் சமாதானமாக போக தெரியணும். ஸோ இதெல்லாம் முக்கியன்றது நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க நிறைய தெரிஞ்சுப்போம். நம்ம லைஃப்பில் நம்மளா நினச்சிட்டு கரெக்டுன்னு நினச்சி வச்சிருக்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேறு மாதிரி தப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இங்கே ஹிஸ்ட்ரியில் ஹைதர் அலி இந்த காரியத்தை பண்ணுவார். இப்போது வாரில் தோக்குறத விட இந்த இடத்துல சமாதானமாக போகிறது தான் சிறந்தது. நம்ம இந்த ஈகோ பார்த்துட்டு நான் யார் தெரியுமா, இவ்வளோ நாளாக நம்ம நீங்கள் என்னை எவ்வளோலாம் தொல்லை கொடுத்துருக்கு, எத்தனை என்னோட சோல்ஜர்ஸை கொண்டிருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அப்படியெல்லாம் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காம இந்த இடத்துல எது பண்ணால் கரெக்டாக அதை பண்ணுவார் அவர். ஸோ ஹைதர் அலி என்ன பண்ணுவார்னா மராத்தாஸ் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி, சரிப்பா இத்தனை காலமாக நம்ம ரெண்டு பேத்துக்கும் போர் நடந்துச்சு, அதனால உனக்கு நிறைய லாஸ்ன்னு சொல்கிற, இப்போ என்ன இப்போது அந்த லாஸ் எல்லாம் நானே உனக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 35 lakh rupees பணம் கொடுக்குறாரு. 35 லட்சம் கொடுத்து நீ வந்து இந்த வாரை விட்டு விலகிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லைன்னா என் பக்கம் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. கூடவே என்ன பண்ணுறாருன்னா
ஹைதராபாத் நிசாமையும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் பக்கம் சேர்த்துக்கிறார். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் நிசாமுக்கு பிரிட்டிஷ் அப்படியெல்லாம் ஒன்று பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் ஷா ஆலம் 2 உடைய டிகிரி இருக்கிறனால வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்துருப்பார். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிசாம் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் வந்து பிரிட்டிஷ் கூட சேர்ந்துருப்பார். ஸோ இப்போ ஹைதர் அலி போயிட்டு அவரை வந்து பேச்சுவார்த்தைக்கு சமாதானப்படுத்தும் போது சரின்ற மாதிரி தான் வர பார்ப்பார். இது நடந்த உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிசாமை வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏற்கனவே என் கூட சேர்றேன்னு சொல்லி சேர்ந்துருக்க, இப்போ திடீர்னு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போய் ஏதாவது பண்ணேன்னா நான் உடனே டேரெக்டாக அட்டாக் பண்ணுவேன், ஹைதராபாதே நான் அட்டாக் பண்ணிடுவேன் டேரெக்டாக, உன்னால் என்னை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது ஜெயிக்க முடியாதுன்றது நிசாமுக்கும் தெரியும். ஏற்கனவே கர்நாடிக் வாரில் இந்த அனுபவம்லாம் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இவர் பிரிட்டிஷ் கூடயே ஜாயின் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ வார் எப்படி நடக்குது? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் ப்ளஸ் மராத்தாஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ப்ளஸ் நிசாம். ஸோ இப்படி தான் வார் நடக்குது. ஸோ இதில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி பக்காவாக ஜெயிச்சிருவார். இந்த வாரில் பிரிட்டிஷை அடித்து நொறுக்கி ஓட விட்டுருவார். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அந்த 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருக்கீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சீன் வரும். அதில் வந்து அந்த நாகேஷ் பேசிகிட்டு இருப்பார், அங்கே ஹைதர் அலி வெள்ளையர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார், அவரோடு சேர்ந்து போர் செய்ய எனக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிற ஃபஸ்ட்டு சீன் வரும். அது ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மூவியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமை பேஸ் பண்ண ஒரு கற்பனை கதை தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வாரில் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வாரில் ஹைதர் அலி பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ எப்பவும் போல் பிரிட்டிஷ்க்கு ஒரு ஹேபிட், ஒருத்தர் நம்மளை விட வீக்காக இருக்கிறான்னு சொன்னால் அவனை போட்டு அடிக்க வேண்டியது. ஒருத்தர் நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா, அவனை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூச்சமே விடாமல் அவன் காலில் போய் விழுந்துடுறது. இது வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப சர்வசாதாரணம். நீ ஏன் நண்பராச்சே கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது, இது ஒரு வேலை. ஸோ இப்போ வாரில் தோக்குறன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு ட்ரீட்டியை போட்டுறது. இந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். 1769 ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். இதில் பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கிறது இன்னொரு ஈஸி விஷயம். மெட்ராஸில் முக்கியமான ஃபோர்ட், மெட்ராஸ் உருவானதுன்னு கூட அதை சொல்லலாம். அது எப்போ? 1639. இங்கே ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769. கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு. ஸோ அப்போ இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்மளுக்கு தெரியும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தா. இங்கிலீஷ் பீப்புள், ஆர்காட் நவாப், அது இல்லாமல் நிசாம், அது இல்லாமல் மராத்தாஸ், ஹைதர் அலி, இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்டையர் ஆர்காட் ரீஜனை பழையபடி நவாப் ஆஃப் ஆர்காட் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டியில் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் மேலே அட்டாக் நடக்குதோ அப்போ ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணணும். எப்போல்லாம் ஹைதர் அலி மேலே வந்துட்டு யாராவது அட்டாக் பண்ணுறாங்களோ அப்போ பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணணும். இது முக்கியமான லைன் இந்த ட்ரீட்டியில். ஏன்னா இந்த லைனை வச்சு தான் அடுத்த வார் உருவாகும். ஸோ இப்போ ஹைதர் அலி என்ன நினச்சிருவார்னா, நம்மள்ட்ட தான் பிரிட்டிஷோட சப்போர்ட்டே இருக்கே, அவங்க யாருமே எதிர்த்து என்ன நடந்துற போகுது, நம்ம இனிமேல் யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி மராத்தாஸ்ட்டு போயிட்டு 35 லட்சம் பணமெல்லாம் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருப்பாரு. இப்போ என்ன பண்ணிடுவாருன்னா மராத்தாஸ்ட்டை போய் மறுபடியும் வம்பிழுக்க ஆரம்பிச்சிருவாரு. மராத்தாஸ்ட்டை வம்பு இழுக்கிறாங்கன்னு தெரியும். மராத்தாஸ் கோவப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா உன்னை நம்பி நான் உன் கூட சப்போர்ட்லாம் பண்ணி உன் கூட சேர்ந்து வார்லாம் பண்ணு, நான் உன் வேலையை காமிச்சிட்டு நீ சொல்லிட்டு மராத்தாஸ் வந்து நேராக வார்க்கு வந்துடுவாங்க. மராத்தாஸை ஜெயிக்க சான்ஸே கிடையாது. தேவர் த பிக்கஸ்ட் பவர் அட் தட் டைம். அவங்க வந்தால் ஜெயிக்க சான்ஸே இல்லை. ஸோ அப்போ ஆனால் ஹைதர் அலிக்கு என்ன ஒரு தைரியம், நம்மளுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் பழையபடி எப்பவும் போல் அவங்களோட குலத்தொழிலான துரோகத்தை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதனால் ஹைதர் அலிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவனுங்களை நம்பினது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு, இதுக்கு நம்ம வெள்ளைக்காரன் நம்பினதை விட பேசாமல் மராத்தாஸ் கூடயே நம்ம ஒன்றா வச்சுருந்துருந்துருக்கலாம், மராத்தாஸ் கூட போய் பகைச்சிட்டு வெள்ளைக்காரன் நம்மளை பழையபடி ஏமாற்றிட்டான் பாருங்க எப்பவும் போல் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலிக்கு ரொம்ப கோவம் வருது. பிரிட்டிஷை வந்து டைரக்ட் பர்சனல் எனிமியாக வந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனுடைய விளைவாக உருவாகிறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இந்த மைசூர் வார்ஸோட இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஜஸ்ட் ஸோ சிம்பிள். கடைசியில் இந்த வார்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கான க்ளூஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஹைதர் அலி வந்துட்டு உண்மையை பிரிட்டிஷ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணா பழையபடி போயிட்டு மராத்தாஸ் கூடயும் நிசாம் கூடயும் இவங்க கூடலாம் போயிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டு உடன்படிக்கை போட்டு இவங்க கூட ஒன்றா சேர்ந்தால் நம்ம இனிமேல் ஒரே சிங்கிளாக ஒரு பவராக இருப்போம், வெள்ளைக்காரங்க பக்கம் சேர வேண்டாம்னு சொல்லியிருப்பார். ஆனால் என்ன ஆயிரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் போயிட்டு மராத்தாஸ்டையும் நிசாம்கிட்டையும் ரெண்டு பேரும் பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை நீங்கள் போடக்கூடாதுன்ற மாதிரி பேசி முடிச்சிருவாங்க. எப்படி இதை பேசி முடிக்கிறாங்க, சும்மா போய் சொன்ன உடனே மராத்தாஸ் ஒத்துக்க போகிறாங்களா? அப்படி கிடையாது. இங்கே நம்ம வருஷத்தை பார்க்கணும். 1780s நடக்கிற விஷயம். இதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார் அங்கே நடந்திருக்கும். ஆங்கிலோ மராத்தா வார் நடந்திருக்கும். ஆங்கிலோ மராத்தா வார் அந்த ஃபஸ்ட்டு வார் முடிஞ்ச உடனே இங்கிலீஷ் பீப்புளுக்கும் மராத்தாஸ்க்கும் ஒரு ட்ரீட்டி போட்டு
அவங்களுக்கும் சமாதானமான ஒரு உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அந்த உடன்படிக்கைப்படி என்னன்னா பெருசாக ஒன்றில் ஒரு சிங்கிள் லைன், பிரிட்டிஷ்க்கு எதிராக நான் ஆயுதம் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தாஸ் வந்துட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மராத்தாஸ்க்கு எதிராக நான் ஆயுதம் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்பவும் போல பிரிட்டிஷ் இதை கொஞ்ச நாள் கழிச்சு சரியான நேரம் வரும்போது மீறிடுவாங்க. அது வேற ஒரு விஷயம். அப்போ இந்த செகண்ட் வாரில் என்ன நடக்குதுன்னா, ஹைதர் அலி தனியாக சண்டை போட வேண்டி வந்துடுது. அவருக்கு சப்போர்ட்னு சொல்லி மராத்தாஸ் கிடையாது, நிசாம் கிடையாது, யாருமே கிடையாது, தனியாக ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் அப்படி இருந்தும் இவர் இந்த வாரில் வந்துட்டு டாமினேட் பண்ணுறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து ட்ரா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி நல்ல பவர்ஃபுல்லாக நின்று போர் செஞ்சுட்டு இருந்தாலும் விதி விளையாடுகிறது, கேன்சர்னால் அவர் நடுவில் இறந்துறாரு. போர் நடந்துட்டு இருக்கும் போதே இறந்துருவார் இவர். ஸோ அதுக்கப்புறம் சடனாக உள்ளார திப்பு சுல்தான் வந்து போரை எடுத்து நடத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ இது அவ்வளோ ஈஸியும் இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஹைதர் அலி இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போரில் அப்பர் ஹேண்ட் இருந்திருக்கும். ஸோ போர் வந்துட்டு ட்ராவில் முடியுது. ஒவ்வொரு பேட்டிலும் மாற்றி மாற்றி ஜெயிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீஜ் ஆஃப் ஆர்காட்டில் ஹைதர் அலி வின் பண்ணியிருக்கிறாரு. போர்ட்டோ நோவோ பேட்டிலில் சர் அயர்கூட் அதாவது பிரிட்டிஷ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா பொலிலூர் பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வின் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேட்டிலில் ஒவ்வொருத்தர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஃபைனலாக வார் வந்து ட்ரா அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க ஒரு ட்ரீட்டியை போட்டு. இந்த ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் மங்களூர், வருஷம் 1784. டோன்ட் ஜஸ்ட் வரி அபவுட் த இயர்ஸ். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த ட்ரீட்டி படி எப்படி பேசி முடிக்கிறாங்கன்னா, அவங்களோட இடத்த அவங்கவுங்கள திருப்பி கொடுத்துடணும். பிரிட்டிஷ்ட்டு வந்து கேப்சர் பண்ண இடத்த பூரா பிரிட்டிஷ் கிட்ட திரும்பி கொடுத்துடணும் திப்பு சுல்தான். அதே மாதிரி மைசூர் கிங்டம்லேருந்து எதெல்லாம் கேப்சர் பண்ணாலும் அதெல்லாம் திப்பு சுல்தான்ட்டு திருப்பி கொடுத்துடணும். இப்படி வந்துட்டு இந்த ட்ரீட்டியை போட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மைசூர் வார் முடியுது. ஆனால் இதோட நிற்கலை, பின்னாடி கொஞ்ச நாள்லையே தேர்டு மைசூர் வாரும் வருது. ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கேப்பில் தேர்ட் மைசூர் வார் வந்துடும். சரி, தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்ததுக்கான காரணம் என்ன? இயர் வந்து பார்த்தீங்கன்னா 86 to 92. டோன்ட் வரி அபவுட் த இயர்ஸ். ஏன் இந்த வார் நடக்கிறதுக்கு காஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மங்களூர் ட்ரீட்டி போட்டாங்கல்ல செகண்ட் வாரில் தானே ட்ரீட்டி போடுறாங்க. இந்த ட்ரீட்டி படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், இன்னொரு சைடு யார் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, வேற எந்த கிங்டம் கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரில் கைதிகளாக கொண்டுட்டு போன பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இவங்களை பூரா வந்துட்டு உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். ஆனால் திப்பு வந்துட்டு இதை ஒத்துக்க மாட்டார். இதை வந்துட்டு அதாவது ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறத விட செஞ்சிருக்க மாட்டார். கரெக்டாக வந்து எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டார். இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ட்ரீட்டி படி என்ன பண்ணக்கூடாது, மற்ற எந்த பவர்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கூடாது, அவங்கள வச்சுட்டு கூட்டணி சேர்த்து சதித்திட்டம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கார்ன்வாலிஸ் அதாவது பிரிட்டிஷ் சைடில் இருக்கிற கவர்னர் கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னா, இன்ஃபார்மலாக போயிட்டு மராத்தாஸ் கூடயும் நிசாம் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து தான் பக்கமாக கன்வின்ஸ் பண்ணி சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இது தெரிஞ்சு போயிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு இடையிலுமே வந்துட்டு ஒரு பகை புகஞ்சிட்டே இருக்கும். இதனுடைய ரிசல்ட்டாக நடக்கிறது தான் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஃபைனலாக இந்த வார் அப்படி ஸ்பார்க் ஆகுறதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மைசூர் கிங்டம் வந்துட்டு இந்தியாவுடைய அந்த வெஸ்ட் கோஸ்ட் ரீஜன் மேலே ஒரு கண் இருக்கும். அந்த ரீஜனை கம்ப்ளீட்டாக தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி திப்பு சுல்தான் நினச்சிட்டு இருந்திருப்பாருன்னு சொல்லி. ஆனால் அந்த ரீஜன் யார் கண்ட்ரோலில் இருக்குது? திருவான்கூர் சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடுறாரு, திப்பு போயிட்டு திருவாங்கூரை போய் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், திருவாங்கூர் யாரோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இருக்குன்னா பிரிட்டிஷோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இருக்குது. பிரிட்டிஷோட ஆலைஸ் அவங்க சொல்ல போனால். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, கார்ன்வாலிஸ் வந்துட்டு வேற எந்த கமாண்டர் அப்படிலாம் யாரையும் அமுச்சு வைக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்ன பார்த்தோம், சார் அயர்கூட் வந்து கமாண்டராக இருந்து போரை நடத்தியிருப்பாருன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே கார்ன்வாலிஸை நேராக இறங்கி வர்றாரு போர் செய்கிறதுக்கு. இந்த கார்ன்வாலிஸ் சாதாரண ஆள்லாம் கிடையாது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீசஸ் ஆஃப் இந்தியான்லாம் பேர் சொல்லுவாங்க. இப்போ போலீஸ் சிஸ்டம் நம்ம சும்மா அப்படி ஒரு பேச்சுக்கெலாம் சொல்லுவாங்கல்ல, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது ட்ரூலாம் கிடையாது. அங்கேயே அப்படி ஒரு டேட்டாலாம் எதுவும் கிடையாது. சும்மா நம்மளாம் சொல்லிக்கிட்டது தான், அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் சிஸ்டமாக இருக்குது. இந்தியன் போலீஸ் சிஸ்டமே ஒரு ஸ்ட்ராங்காக இப்போ இருக்கிறதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, ஏன் நம்ம அப்படி வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் அப்படிலாம் சொல்கிறோன்னு சொன்னால், ஸ்காட்லாண்ட் யார்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த கமாண்டிங், அந்த செயின் ஆஃப் கமாண்ட், அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பர்டிகுலராக இந்த சதர்ன் ரீஜன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ரீஜனில் போலீஸ் சிஸ்டத்தை உருவாக்குனது யாருன்னா கார்ன்வாலிஸ். ஸோ
அதனால தான் இந்த போலீஸ் சிஸ்டத்தை, ஐபிஎஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாரு இவர். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். நேராக வர்றாரு, இவர் போரை ஜெயிச்சிடுறாரு. திப்பு சுல்தான் லூசஸ் த வார். ஸோ அப்போ ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் செரங்கப்பட்டினம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவல் பேர் ஸ்ரீரங்கப்பட்டினம், உங்கள் வாயில் பேர் நுழையாதனால செரங்கப்பட்டினம்னு போட்டுடுறாங்க. இந்த இயர் 1792. ஸோ அப்போ இந்த ட்ரீட்டி படி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. திப்பு சுல்தானோட பாதி நாட்டை வந்துட்டு பிரிட்டிஷ் தூக்கிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க, 3 பங்காக பிரிச்சிடுறாங்க. மராத்தாஸ் ஒரு பக்கம், பிரிட்டிஷ், நிசாம், இப்படி 3 பேத்துக்குள்ளார அவங்கவுங்களுக்குள்ளார பிரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூர்க் ரீஜனில் இருந்த ராஜா ஆஃப் கூர்க், இவருக்கு வந்து திப்பு சுல்தான் வந்து தனி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருது, அவர் தனி கிங்டமாக போயிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட், இந்த போர் நடந்ததுக்கெல்லாம் காரணம் திப்பு சுல்தான் தான் அப்படின்னு சொல்லி வார் இண்டெம்னிட்டியாக 3.3 கோடி கட்ட சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த வேர்ல்டு வார் 1 யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அங்கே இதே தானே நடந்திருக்கும். ஜெர்மனியோட டெரிட்டரிஸை பூரா பிரித்து ஃப்ரான்ஸுக்கு கொஞ்சம், பிரிட்டிஷ் கொஞ்சம், இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெயினுக்கு கொஞ்சம், ஆளாளுக்கு பிரித்து கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி ஜெர்மனிகிட்ட சொல்லி மிகப்பெரிய ஒரு வார் இண்டெம்னிட்டி கட்ட சொல்லுவாங்க. அதே சேம் திங் பாருங்க இங்கே நடந்திருக்கு அப்படியே. ஆனால் இவரால் அவ்வளோ பணத்தை கட்ட முடியாது திப்பு சுல்தானால். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி தம்பி, நீ பணத்தை எப்போ வேணாலும் கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் உன்னோட 2 பசங்களும் என்கிட்ட இருக்கட்டும், நீ பணத்தை கொடுத்துட்டு நீ உன் பசங்களை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு தன்னுடைய பசங்களை வந்து திப்பு சுல்தான் அடகு வைக்கிற நிலைமைக்கு போயிடுவார். பிரிட்டிஷ் வந்து தன்னோட பசங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க, இந்த பிக்சரில் பார்க்கலாம் நீங்கள். பிரிட்டிஷ் வந்துட்டு திப்பு சுல்தானோட பசங்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ பணத்தை கொடுத்துட்டு உங்களோட பசங்களை கூட்டிகிட்டு போய்க்கணும் சொல்லி ஹாஸ்டேஜாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க பசங்களை. அப்போ எந்த அளவுக்கு இங்கே திப்பு சுல்தான் வந்துட்டு ஹியூமிலியேட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம இன்னொரு விஷயம் இங்கே பார்க்கலாம். திப்பு சுல்தானுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அப்படின்றதையும் இங்கே பார்க்கலாம். அப்போ இந்த ட்ரீட்டி நிற்க போகிறதில்ல, அடுத்து மறுபடியும் வார் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ரிசல்ட் என்னது, 4th ஆங்கிலோ மைசூர் வார். சரி, 4th ஆங்கிலோ மைசூர் வாரில் எதுக்குடா சிம்புவோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு க்ளூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த க்ளூ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் லைஃப்பில் இனிமேல் ஆங்கிலோ மைசூர் வாரோட இயர் மறக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மைசூர் கிங்டமோடைய ஒரிஜினல் கிங் வந்துட்டு ஹைதர் அலியோ திப்பு சுல்தானும் கிடையாது. அவங்க கையில் எல்லா பவரும் வச்சுருப்பாங்க. ஒரிஜினல் கிங் யார், இந்த உடையார் டைனாசிட்டியை சேர்ந்த ஒரு பேருக்கு கிங்னு அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட முன்னாடியே சப்சிடியரி அலையன்ஸ் சைன் பண்ண சொல்லி பிரிட்டிஷ் பீப்புள் கேட்டிருந்திருப்பாங்க. ஆனால் திப்பு சுல்தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால திப்பு சுல்தான் அது விட மாட்டார். சப்சிடியரி அலையன்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம தனி வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அலையன்ஸ்னால் என்னது, கூட்டாளி. இப்போ நம்ம வந்து வேர்ல்டு வார் 1 என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சைடில் ஒரு கூட்டணியாக நின்னாங்க. ஸோ அப்போ கூட்டணி அமைக்கிறது தான் அலையன்ஸ். ஆனால் அலையன்ஸில் சப்சிடரி, அலையன்ஸ்னால என்னது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டாக வேலை செய்யணுன்றது. அதில் நான் பார்த்தீங்கன்னா சப்சிடரின்னு என்னது, கீழேன்னு அர்த்தம். நீ என்னுடைய ஆலை தான், நீ என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் சேரில் உட்காருவேன், நீ கீழே உட்காந்துக்கணும். அப்படி ஒரு அலையன்ஸ் இது. அதுதான் பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சப்சிடரி அலையன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸானவர், இதை உருவாக்கி பவர்ஃபுல் ஆக்குனதே யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி தான். இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கூட நோட்டட் டவுன். ஆனால் இந்த மைசூரோட கிங் வந்துட்டு வெல்லஸ்லி கூட சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணிடுவார். ஆனால் திப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இது தனி நாடு, சப்சிடரி அலையன்ஸ்லாம் ஒத்துக்க பண்ண முடியாது அப்படின்றவார். சப்சிடரி அலையன்ஸ்னால் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு, இப்போ அதை பற்றி விட்டுருங்க, நம்ம தனி வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாருனா, இமீடியட்டாக திப்பு போயிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் கூட ஜாயின் அடிச்சிடுறாரு. ஏன்னா சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணால் என்ன அர்த்தம், நாங்கள் பிரிட்டிஷ் கூட ஆலைன்னு அர்த்தம். ஆனால் திப்பு என்ன சொல்கிறாரு, அந்த ராஜா சைன் பண்ணதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் சொல்கிறேன் நான் யாரோட அலைன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஞ்ச் பக்கம் போய் சேர்ந்துடுறாரு. இதை பிரிட்டிஷ் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க, அடுத்து நம்மளை வந்து முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி நம்ம கர்நாடிக் வார்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், அந்த வார் அந்த 1764 முடிஞ்சிடும். அப்போ ஃப்ரெஞ்ச் பவரை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஆனால் 1799 பீரியட் அப்படி இல்லை, இது ஒரு வேற காலகட்டம். ஏன்னா யூரோப்பில் வேற ஒருத்தர் நின்று விளையாடிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல. மொத்த யூரோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறார். யாருன்னா நெப்போலியன் போனபார்ட். ஸோ அப்போ நெப்போலியன் போனபார்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஆர்மியை, ஃப்ரெஞ்ச் பவரை வந்துட்டு திப்பு சுல்தான் யூஸ் பண்ணிக்க பார்ப்பார். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பார். ஸோ அப்போ நெப்போலியன் போனபார்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ட்ரூப்பே அனுப்பி வைப்பாங்க, ஒரு பெரிய படையை அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இது முன்னாடியே பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிடும். நீங்கள் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம், பிரிட்டிஷ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பை சிஸ்டம். நம்ம சும்மா மூவிஸில் கூட வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் 007 MI6 அப்படிலாம் பார்க்குறோம். அது ரியலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை சிஸ்டமில் கை தேர்ந்து போனவங்க பிரிட்டிஷ். ஆக்சுவலாக எங்கே எது நடந்தாலும் உங்களுக்கு தெரியும். 1857 ரிவோல்ட்டில் வந்துட்டு இங்கே மியூட்டினியர்ஸ் தோத்ததுக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இதுதான் காரணமாக இருக்கும் கடைசி வரை.
ஸோ இப்போ அந்த ட்ரூப் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வருதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே போகிற வழியிலே வர்ற வழியிலே அந்த ட்ரூப்பை வந்து அடிச்சிருவாங்க பிரிட்டிஷ். அதை தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்கிறது. அதை நடத்துறது நெல்சன் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் அதை நடத்துவார். ஸோ பேட்டில் ஆஃப் நைலில் வச்சு வர வழியில் ட்ரூப்பை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி நடந்ததுனால ட்ரூப் வந்து சேராதனால திப்புவோடைய பவர் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆயிரும். இன்னொரு பக்கம் இந்த 4th ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்ட் ஆகி நடக்கும்போது திப்பு தோத்துருவ போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவருடைய ஒரு முக்கியமான கமாண்டரான மீர் சாதிக் வந்து திப்புக்கு துரோகம் பண்ணிடுவார். ஸோ திப்புக்கு துரோகம் பண்ணது மீர் சாதிக், அங்கே பேட்டில் ஆஃப் பிளாசியில் சிராஜ் தௌலாக்கு துரோகம் பண்ணது மீர் ஜாஃபர். 2 பக்கமும் ஒரு மீர் வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் இந்த வாரில் தான் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதில் நிறைய இன்னும் பின்னாடி ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இந்த ராக்கெட்ஸை எடுத்துகிட்டு போய் தான் பிரிட்டிஷ் பீப்புள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க யூரோப்பில் வச்சு. அதிலிருந்து உருவானது தான் பின்னாடி மிசைல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதிலிருந்து தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. மோஸ்ட்லி புக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் அயன் காஸ்கெட் இந்த ராக்கெட் யூஸ் பண்ணது வந்து திப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால், திப்புக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணது யாருன்னா மராத்தாஸ். மராத்தாஸ் தான் இந்த ஐடியாவை பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த வெடிமருந்து அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்திருக்கும்னா சைனாலேருந்து தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த வெடிமருந்தை எடுத்து நம்ம வந்து இந்த வில்லு அம்பு அப்புறமேல்ட்டு ஈட்டி இதுக்கு பின்னாடி வச்சு பற்ற வச்சு விட்டோம்னா ஈட்டி போய் நேராக தூரத்தில் போய் குத்தும் அப்படின்ற அந்த கான்செப்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணது மராத்தாஸாக இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து எடுத்து திப்பு சுல்தான் யூஸ் பண்ணுவார். அதை கொண்டு போய்ட்டு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி மிசைல் சிஸ்டமாக மாற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன மிசைல்ஸ் இருக்குது உலகத்தில், இதுக்கு எல்லாரும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணப்பட்ட இந்த மிசைல்ஸ் தான். ஸோ இந்த வாரில் திப்பு சுல்தான் தோத்துறாரு. மைசூர் வந்துட்டு ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக மாற்றிடுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளார ஆனெக்ஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற அந்த உடையார் டைனாசிட்டி கிங்குக்கிட்டேயே கொடுத்துட்டு இதை ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக மாற்றி வச்சிடறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக என்ன அப்படின்னா மீனிங் என்ன, கண்டிஷன்ஸ் என்னன்றலாம் நம்ம வர வர பின்னாடி ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் நிறைய பார்ப்போம். ஸோ அதை ரூல் பண்ணிக்கிறது இதுக்கப்புறம் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய உடையார் டைனாசிட்டி கையிலேயே கொடுத்து நீங்கள் ரூல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட ஆங்கிலோ மைசூர் வார் கம்ப்ளீட்டாக முடியுது. சரி, இப்போ நம்ம க்ளூக்கு வரலாம். சரி, எப்படி இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி க்ளூஸ்ன்னு சொல்லியிருந்தோமே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிக்சர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்புவோட பிக்சர் ஒன்று போட்டிருக்கேன். இது வெறும் பிக்சரில் இது ஒரு மூவி சீன். இது என்னன்னா சிம்பு வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போவார். இன்டர்வியூவில் போனோன்னா அங்கே இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த யாராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்க, பிரம்மானந்தமும் சிம்புவும் நடத்தக்கூடிய இந்த இன்டர்வியூ. அதில் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்திருப்பாரு. திப்பு சுல்தான் எந்த போரில் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாரு. திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்? கடைசி வாரில் சார். அப்போ நம்மளுக்கு இதை பார்க்கும்போது ஒரு காமெடியாக தான் தெரியும். மூவி சீனில் அது ஒரு காமெடி. ஆனால் ரியலாக சிம்பு சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆக்சுவலாக சரி எப்படி கரெக்ட்னு பார்க்கலாம். அவர் என்ன ஆன்சர் சொன்னார்? லாஸ்ட்டுன்னு சொன்னார். லாஸ்ட் வார்னு சொன்னார். இந்த லாஸ்ட்டுங்கிறது எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ 1 to 10 லாஸ்ட் எதுனா 9. சரி, இதே மாதிரி 2000க்கு லாஸ்ட் எது? 1999. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ அப்போ லாஸ்ட் வார்னா இதில் ஏதோ ஒரு லாஸ்ட்டில் தான் நடந்திருக்கணும். 1999 இருக்கலாம், இல்லைனா 1899 இருக்கலாம், இல்லைனா 1799 இருக்கலாம், ஒருவேளை 1699 இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு 99 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய கடைசி போர் நடந்திருக்கு. திப்பு சுல்தான் இறந்து போயிருக்கிறார் அந்த போரில். கடைசி போர்னா என்னது? 4th ஆங்கிலோ மைசூர் வார். அப்போ இதில் நம்ம ஒன்றா பார்ப்போம். 1999 சான்ஸ் இருக்கா? இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம பீரியட் இப்போ. சரி, 1899 சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா 1885 காங்கிரஸ் ஃபார்ம் ஆகி வேறு மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ரொடெஸ்ட் போய்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். போரெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அப்போ என்னன்னா இந்த 1799 இல்லைனா 1699 ரெண்டில் ஏதோ ஒன்று தான். 1699 பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே வந்துட்டு பவர்ஃபுல்லாகவே ஆயிருக்க மாட்டாங்க, வெறும் ட்ரேடர்ஸ் தானே. 1757 பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் தானே அவங்க இந்த மாதிரி போர் இந்த மாதிரி இதை ஒன்றா உள்ளார வர்றதே. அட்லீஸ்ட் எல்லாம் 1746க்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் இந்த கர்நாடிக் வார்லையாவது அவங்க தலையிடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, 1799. அப்போ 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது எப்போனா 1799. இது எப்போ? 4th. சார் அப்போ அடுத்து நீங்கள் என்ன கொஸ்டின் இருக்கணும்? 4th வார் ஞாபகம் வச்சுட்டு அப்போ 3rd வார், 2nd வார், 1st வார்க்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளி -10 -10 -10 போட்டே போங்க, எல்லா வாருக்கும் ஆன்சர் வந்துட்டு இருக்கும். அப்போ 1799னா 1789 3rd வார், 1779 2nd வார், 1769 ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் என்னது? அப்ராக்சிமேட் வேல்யூஸ். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்ராக்சிமேட். ஆனால் இந்த வேல்யூஸ் போதும் யூபிஎஸ்சிலையோ டிஎன்பிஎஸ்சிலையோ ஆன்சர் பண்ணுறதுக்கு. பர்டிகுலர்லி யூபிஎஸ்சியில் 100% இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா யூபிஎஸ்சி எப்பவும் எப்படி கேட்பாங்கன்னா கிரானாலஜி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, பர்ஃபெக்ட் இயர் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன ஆன்சர் கரெக்டானு சொல்லி ஒவ்வொரு இயரையும் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பார்த்தீங்களா,
4th ஆங்கிலோ மைசூர் வார் 1799 பர்ஃபெக்டாக இருக்கா? இருக்குது. 3rd ஆங்கிலோ மைசூர் வார் என்ன சொன்னோம்? அதாவது 99லேருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணி 89 சொன்னோம் பாருங்கள். 86 to 92 அப்போ என்னது 89 தானே. 89 காலகட்டத்தில் தான் அந்த 3rd மைசூர் வார் நடந்திருக்கும். அப்போ செகண்ட் என்ன சொன்னோம்? 79 சொன்னோம். 79 இங்கே பாருங்கள் 1780 1789 ஐ செட் வெரி க்ளோஸ், அப்ராக்சிமேட் வேல்யூ கரெக்டாக வரும். 79ல் 1780ல் அந்த வார் நடந்திருக்கும். அடுத்து என்ன வார் சொன்னோம்? ஃபஸ்ட்டு 79ங்கிறது 10 மைனஸ் பண்ண 69 சொன்னோமா? பாருங்கள் பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வாரோட ட்ரீட்டி 1769, தட்ஸ் ஆல். ஸோ அப்போ சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு வந்து ஆங்கிலோ மைசூர் வாரை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா நான் கிடையாது, சிம்பு. சிம்பு என்ன சொன்னார்? திப்பு சுல்தான் செத்தது கடைசி வாரில். இங்கே முடியல, இன்னொரு விஷயமும் இருக்குது. இதே இன்டர்வியூவில் பிரம்மானந்தம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாரு. ராக்கெட் எந்த ஸ்பீடில் போகும்? போயிடும் சார். ஸோ இங்கே இன்னொரு க்ளூவும் இருக்குது பாருங்கள். முதலாக ராக்கெட்ஸை வந்துட்டு வாரில் யூஸ் பண்ணது யாருன்னு சொல்லி ப்ரிலிம்ஸ்லாம் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானாக தான் இருக்கும். தோ ஆக்சுவலி இட் இஸ் மராத்தாஸ், ஆனால் புக்ஸ் படி பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான்ன்ற டேட்டா தான் அப்டேட்டடாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால் திப்பு சுல்தான்ன்றது கரெக்ட் ஆன்சர் தான். அப்போ ராக்கெட்டை பற்றியும் சிம்பு சொல்லிட்டாரு. கடைசியில் நடந்த வார் எதில் திப்பு சுல்தான் இறந்தார் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சிம்பு சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரம் சிம்பு வி நோ தீஸ் டீட்டெயில்ஸ். இதை என்றைக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். க்ளூஸ் வந்து சைடில் தனியாக உங்கள் நோட்ஸில் எழுதிக்கிட்டே வரணும். அந்த க்ளூஸை நான் ஒன்ஸ் இன் அ வைல் அப்பப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இங்கே நோட் பண்ணுறேன் பாருங்கள், இது எல்லாமே என்னது க்ளூஸ். ஸோ லேட்டர் இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது கூட நீங்கள் இந்த நோட்ஸை வச்சு கூட ரிவைஸ் பண்ணுறதுனா கூட, நோட்ஸ் கையில் எடுக்காதவங்க என்னோட நோட்ஸை வச்சு கூட ஸ்லைட்ஸ் வச்சு கூட பின்னாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளூஸை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் திப்பு ஒன் ஹைதர் அலி. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஹைதர் அலி வந்துட்டு ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையை வச்சுருப்பாரு, ஒரு கார்டைட் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாரு. அதை கார்டைட்டுன்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியை வச்சு நடத்திட்டு இருந்தார். தனக்கு சொந்தமாக துப்பாக்கி வெடிமருந்தெல்லாம் தயாரித்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்னால் நம்மளுக்கு திண்டுக்கல் பிரியாணி தெரியும், சம்டைம்ஸ் பூட்டு கூட தெரியும். அது மட்டும் இல்லை, அங்கே வெடிமருந்தும் தயாரிச்சிருக்கிறாங்க திண்டுக்கல் ஹைதர் அலி. இன்னொரு விஷயம், இப்போ திப்பு சுல்தான் பற்றி இன்னொரு டேட்டா வந்து என்னன்னா, திப்பு சுல்தான் வந்து 2 விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. ஹி வாஸ் வெரி மச் ரிலீஜியஸ்லி டாலரண்ட். அவர் எல்லா ரிலிஜன்காரங்களையும் தான் வந்து மதிச்சார், அரவணைச்சார் அப்படின்னு சொல்லியும் ஒரு டேட்டா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடு ஒரு டேட்டாவும் இருக்குது. திப்பு சுல்தான் வாஸ் வெரி மச் ரிலீஜியஸ்லி இன்டாலரண்ட், நிறைய கோயில்களெல்லாம் இடிச்சிருக்காருன்னு சொல்லியும் ஒரு டேட்டா இருக்குது. இதில் எது ரொம்ப பர்ஃபெக்ட் டேட்டா நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஒரு கொஸ்டினும் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்போது கொஸ்டின்ஸை கேட்கவும் மாட்டாங்க எக்ஸாம்ஸில், டோன்ட் வரி. ஆனால் இதில் ஒரு ஃபேக்ட் மட்டும் இருக்குது. திப்பு சுல்தான் வந்து ரிலீஜியஸ்லி டாலரண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மடம் இருந்துச்சு, ஸ்ருங்கேரி மத் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா ரீஜனில் ஒரு மத் இருந்துச்சு. இதை இவர் பேட்ரனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் கூட இவர் வந்துட்டு வேறு பக்கம் பேட்ரனைஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்கிறாரு. இது ஒரு ப்ரூஃப். இவர் டாலரண்ட்டாக இருந்தாருன்னு சொல்கிறதுக்கு இந்த 2 டேட்டா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹைதர் அலி பீரியட்லேயும் சரி, திப்பு சுல்தான் பீரியட்லேயும் இவங்க வந்துட்டு ஒரு ஃபைனான்ஷியல் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து முன்னாடி இருந்தே பார்த்துட்ருக்குறோம், எந்தெந்த கிங்டம் எம்பையர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருந்திருக்கோ அவங்க பூரா ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ட்ரேடு விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. தொழில் கரெக்டாக நாட்டில் நடக்கலை, நல்ல ட்ரேடு நடக்கலைன்னா அந்த நாடு வந்துட்டு வேறு எதுலேயுமே வந்துட்டு ப்ராஸ்பராக இருக்க முடியாது. முதல்ல பணம் வேணும், அப்போ தான் போரில் ஜெயிக்க முடியும். பணம் வேணும், அப்போ தான் மக்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இல்லைன்னா உள்நாட்டு கலவரம் கிரியேட் ஆயிரும், சிவில் வார் வந்துடும். ஸோ நாட்டில் வந்து பணம் கரெக்டாக இருக்கணும்னா ட்ரேடு கரெக்டாக நடக்கணும். ஸோ அப்போ ஃபைனான்ஷியல் நெட்வொர்க் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க, ஃபைனான்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்காக. அப்போ எப்படி பணத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் ஹுண்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. இது முக்கியம். இது ஒரு டைம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கூட இதை கேட்டிருக்கிறாங்க, இந்த வார்த்தை ஹுண்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒரு செக்னு சொல்லலாம், ஒரு பாஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஒரு ட்ரேடர்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து நீங்கள் பொருள் வாங்கணும். இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பொருள் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு சேலத்தில் இன்னொருத்தர் கூட வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரேடு இருக்குது. அவர்கிட்ட தான் நான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கிறேன். அவருக்கு நான் ஒரு 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட 100 ரூபாய்க்கு பொருள் கேட்குறீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், என் கையில் ஒரு செக் மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான பொருளை கூட்ஸ் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இது என்ன, அது இந்த செக்கிட்டு ஹுண்டின்னு சொல்கிறது. இந்த ஹுண்டியை நான் என்ன பண்ணிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன். இங்கேருந்து ஒரு கொரியல் அமுச்சு வைக்கிற மாதிரி இங்கேருந்து தூதர் அமுச்சு வச்சிடுறது. ஸோ அதை அங்கே போய் அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, ஓ இது 100 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த ஹுண்டியை வச்சு செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா,
ட்ரேடர்ஸ் வந்து ஊர் முழுக்க பணத்தை தூக்கிட்டு சுற்ற வேண்டியதில்லை. நாடு முழுக்க இவங்க கிங்டம், டோட்டல் மைசூர் கிங்டமில் எங்கே வேணாலும் பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹுண்டி அப்படிங்கிற இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு வேர்டு. இது நிறைய டைம் ப்ரிலிம்ஸில் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் யூபிஎஸ்சி கேட்குறதுக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கும் கூட. ஸோ திஸ் நோட் டவுன் திஸ் வேர்டு ஹுண்டிஸ். ஸோ வித் திஸ் நம்ம வந்துட்டு ஆங்கிலோ மைசூர் வார் ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வர மற்ற வார்ஸ் ஒன்று வரது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஆங்கிலோ மராத்தா வார்ஸ்க்கும் ஒரு எக்ஸலண்ட் க்ளூ இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் வாழ்க்கையில் அதை மறக்காத அளவுக்கு நல்ல ஒரு ஜாலி க்ளூ இருக்குது. ஸோ வெயிட் ஃபார் தட். அன்டில் தென் தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.